வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நாள் ஒரு சிந்தனையாக இன்று நவம்பர் 26 நலமே காணும் பாங்கு என்ற சிந்தனையை நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் அன்றாட வாழ்க்கையில பல்வேறு செயல்கள் செய்கிறோம். அது நல்லது, இது கெட்டதுன்னு நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். பெரும்பாலான மக்கள் மற்றவர்கள் செய்த துன்பமான செயல்கள், கெட்ட செயல்களையே நினைத்து நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா மகரிஷி அவங்க நாம அதுல நல்லது மட்டும் பார்த்துக்கிட்டா நம்ம வாழ்க்கையில சிறப்பா இருக்கலாம் சொல்றாங்க. கணவன் மனைவி வாழ்க்கை, நண்பர்களுடைய பழக்கம், தொழில்முறையில உறவுகள் போன்ற பல்வேறு மூலமாக நம்ம பல்வேறு செயல்களை செய்கிறோம். ஒருவர் மற்றவர்களுடைய குறைகளை பெரிதுபடுத்தி பார்க்காமல் மற்றவருடைய நன்மைகளையே நாம் சிந்தித்து பழகினால் நம்ம வாழ்க்கையில மிக சிறப்பா இருக்கலாம். கணவன் மனைவி உறவுல கூட சிக்கல்கள் வர்றதுக்கு காரணம் மற்றவர்கள்கிட்ட இருக்கிற குறைகளையே நம்ம பெரிதுபடுத்தி பார்க்கிறோம். ஆனா மகரிஷி அவங்க ஒருவர் மற்றவர் செய்த நல்ல செயல்களை நாம் அடிக்கடி நினைவு கூர்ந்து அவர்களை பாராட்டி வாழ்த்தி மகிழ்ந்தால் நாம மனசுல வெறுப்பு, கோபம் இதெல்லாம் இருக்காது. அன்பு, கருணை, மகிழ்ச்சி, இதெல்லாம் இரக்கம் போன்ற நல்ல குணங்கள் இருக்கும். இந்த வெறுப்பு, கோபம்தான் மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்குது, கவலையை கொடுக்குது. அதனால நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய ஜீவகாந்தம் என்பது ஒரு தெய்வீகமானது, கருமைகள்னு கூட சொல்லுவாங்க. அந்த கருமையத்துல நல்ல பதிவுகளை போட்டு வச்சுட்டா நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியோட மன நிறைவோட வாழலாம். ஆனா தீய பதிவுகள் தான் நம்ம உடல்ல நோய்கள், மனதில குழப்பம், வாழ்க்கையில சிக்கல், உள்ளத்திலே கலகம் போன்ற துன்பமான செயல்களா நமக்கு வாழ்க்கையில பெறுகிறோம். இதை தவிர்க்கிறது தான் இந்த நல்லதையே காணும் பாங்கு என்ற சிந்தனை நமக்கு கொடுத்திருக்காங்க. வினைப்பதிவுகளை தேகம் கண்டாய். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில வினைப்பதிவுகளை வைத்துதான் அவருடைய அருவாட்சி தரம், வாழ்க்கை முறைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு வாழ்க்கையில மற்றவர்களுடைய நல்ல செயல்களையே நம்ம பார்க்கிற அந்த குணத்தை, அந்த பாங்கினை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். மகரிஷி கிட்ட கூட ஒரு தம்பதியர் மனைவி சொன்னாங்களாம், எங்க கணவர் என்னை மதிக்கிறதே இல்லை, அதனால எனக்கு அவரோட வாழறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மகரிஷி, சரி இருக்கட்டுமா, நீங்க திருமணம் ஆகும்போது என்ன படிச்சிருந்தீங்க, எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ நான் 8வது தாங்க படித்தேன், நான் அதிகமாக படிக்கல. திருமணத்துக்கு அப்புறம் தான் எங்கள் கணவர் நான் உயர்கல்வி படிக்க வச்சாரு. பிறகு மேற்கொண்டு கல்லூரி படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் என்னை ஒரு நல்ல வேலை வாய்ப்பில் சேர்த்து விட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் இந்த வசதியோட மகிழ்ச்சியோடு இருக்கோம்னா எங்களுடைய கணவருடைய பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சரிம்மா, இவ்வளவு நல்லது செய்திருக்காரு, நீங்க இதை அதிகமாக கவனிக்காம சின்ன சின்ன செய்த விஷயங்களை மட்டும் நீங்க பெரிதுபடுத்தி பார்க்குறீங்களே, அதனால நீங்க கொஞ்சம் ஒரு 6 மாத காலம் இதை நீங்கெல்லாம் சிந்திச்சு பார்த்து பழகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த உண்மைகளை தெரிந்து கொண்டு கணவர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை, நல்ல செயல்களை எல்லாம் அவங்க பார்த்து அந்த கருத்தை மாற்றிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதுபோல் நாமளும் ஒவ்வொருத்தர் மனவள கலைஞர்களுடைய நாம நம்ம அன்றாட வாழ்க்கையில நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள், நல்ல செயல்கள் மூலமாக நல்லதையே இந்த சமுதாயத்துக்கு கொடுத்து நல்லதையே பெறணும் அப்படின்னு சொல்வதில் மகிழ்ச்சி. பிறகு எண்ணங்கள் தான் வாழ்க்கையினுடைய சிற்பி. எண்ணங்களில் விழிப்பாக இருங்கள், செயல்களாக மாறுகின்றன. செயல்களில் விழிப்பாக இருங்கள், செயல்கள் குணங்களாக மாறுகின்றன. குணங்கள் தான் மனிதனுக்கு அடிப்படை. அந்த நல்ல குணங்களை, நல்ல எண்ணங்களை, நல்ல செயல்களை செய்து நாம் சிறப்பாக வாழ்வோம் என்று இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன்.